பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவர் உயிரோடு எழுந்தார், நம்மளை உயிர்ப்பித்தபடினால எப்படி அவரை மரணம் ஆண்டு கொள்வதில்லையோ அதே போலதான் பிரியமானவர்களே, உங்களை என்னையும் மரணம் ஆளுகை செய்வதில்லை. நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். மரணத்தின் ஆளுகையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மரணத்தின் அந்த ஆளுகையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்க. மரணத்தை நம்ம ஜெயிக்க முடியாம இருந்தோம், மரணம் நம்மளாலதான் உண்டாச்சு. நம்ம மரணத்துக்கு அடிமையா இருக்கிறோம். ஏன்? மரணம் நம்மளை ஜெயித்தபடினால நம்ம மரணத்துக்கு அடிமையா இருந்தோம். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மரணத்தை ஜெயித்து நம்மையும் அவரோட கூட உயிர்ப்பித்து நம்மையும் என்ன பண்றாரு? மரணத்தின் ஆளுகையிலிருந்து நம்மளை விலக்கி நம்மளை அவருடைய ஜீவனுக்குள்ளாக கொண்டு வந்து அவருடைய ஜீவனை உட்படுத்தி என்ன பண்றார்? அவருடைய ராஜ்யத்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே,